வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிந்தனை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. தலைப்பு என்னன்னா திருடன். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வர திருடனை பத்தி நம்ம பேச போறதில்ல. இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ரொம்பவே சாமர்த்தியமா செயல்படுற ஒரு திருடனை பத்தினது. இந்த ஆழமான சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்சிபாவனந்தர் அருளிய தினசரி தெய்வீக சிந்தனைங்கிற நூல்ல இருந்துதான். இத அடிப்படையா வச்சு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஆழமான உண்மையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருடன் யாருன்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? ஒருவேளை பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஏன்னா அந்த திருடன் வெளியில எங்கேயும் இல்ல, நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். சரி, வாங்க இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த திருடனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிஜி பயன்படுத்துற ஒரு சிம்பிளான உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சாதாரண நிஜமான திருடனோட ஸ்வபாவம் என்ன? ஒரு திருடனோட குணம் நமக்கு தெரியும் இல்லையா? போலீஸ் இல்லாதப்போ அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. அவனுக்கு எப்பவுமே இருட்டு தான் பிடிக்கும். வெளிச்சத்தை கண்டா பயப்படுவான். முக்கியமா யாராவது நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா போதும் உடனே தன்னோட கெட்ட வேலையை செய்ய தயங்குவான். இந்த அடிப்படை குணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சிந்தனைக்கான ஒரு திறவுகோள். இப்போ நிஜமான திருடன் கிட்ட இருந்து இந்த தியானத்தோட மைய கருத்துக்கே வருவோம். அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு திருடன். அது வேற யாரும் இல்ல, கட்டவிழ்த்து விடப்பட்ட நம்ம மனசுதான். இங்கதான் அந்த முக்கியமான வரி வருது. மனம் ஒரு மோசமான திருடன். ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம அதை கவனிக்காம விடும்போது, ஒரு கண்காணிப்பே இல்லாம இருக்கும்போது அது பெரிய அழிவையே ஏற்படுத்துதுன்னு மூலநூல் சொல்லுது. சரி, ஒரு நிஜ திருடன் நம்ம பொருளை திருடுவான். ஆனா இந்த மனசுங்கிற திருடன் எதைத்தான் திருடுது? அது நம்ம பணத்தையோ நகையையோ திருடுறதில்ல. அது அதை விட ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை திருடுது. நம்ம மன அமைதிய, நம்ம மகிழ்ச்சிய, ஒரு விஷயத்துல நம்ம காட்ட வேண்டிய கவனத்தை, ஏன் நிகழ்காலத்துல வாழ்ற அந்த தருணத்தை கூட அதை திருடிடுது. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா இருக்கு. சாதாரண திருடன் போலீஸ்க்கு பயப்படுற மாதிரி நம்ம மனசு விழிப்புணர்வுக்கு, அதாவது கண்காணிப்புக்கு பயப்படுது. ஒன்னு நம்ம பொருளை திருடுது, இன்னொன்னு நம்ம மன அமைதியை திருடுது. அப்போ இதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எந்த திருடனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொதுவான பலவீனம் உண்டு. அது என்ன தெரியுமா? ஒளி, வெளிச்சம். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்த வச்சுதான் நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக பாடத்தையே சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த வரி பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமானது. விளக்கு எரியும் வீட்டிற்குள் திருடன் நுழைய துணிவதில்லை. ஏன்னா ஒளிங்கிறது ஒரு பாதுகாப்பு, ஒரு விழிப்புணர்வு. சரி, ஒரு சாதாரண திருடனை தடுக்க வீட்ல விளக்கு எரியணும். அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த மனசுங்கிற திருடனை தடுக்க எந்த ஒளி வேணும்? அந்த ஒளிதான் நம்ம இதயத்தை ஒளிரச் செய்யறது. அந்த ஒளிதான் இறை உணர்வு. அது நம்ம இதயத்தை பிரகாசமா வச்சுக்கிற ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. எப்போ இந்த இறை உணர்வுங்கிற விளக்கு நம்ம மனசுல பிரகாசமா எரியுதோ, அப்போ தாழ்ந்த எண்ணம்ங்கிற திருடன் உள்ளே நுழையவே பயப்படுவான். கோவம், பொறாம, சோம்பல் மாதிரி எந்த எண்ணமும் உள்ள வரத்துக்கு தயங்கும். ஓகே, இந்த திருடனை எப்படி கையாள்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தியானம் ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையோட முடியுது. நாம இதிலிருந்து எப்படி முன்னேறி போறதுங்கிறதுக்கு இது ஒரு வழியை காட்டுது. இது தாயுமானவருடைய ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இதுல எவ்வளவு ஒரு பணிவு இருக்கு பாருங்க. இறைவா, நானே ஒரு திருடன்தான். உன்கிட்ட இருந்து, அதாவது என்னோட உயர்ந்த தன்மையில இருந்து என்னையே நான் மறைச்சுக்கிறேன் அப்படின்னு நாமளே ஒப்புக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த இறை உணர்வு அமைதியான நேரங்கள்ல நமக்குள்ளேயே இருந்து நம்மள மீட்க முயற்சி பண்ணுதுங்கிற நம்பிக்கையும் இதுல இருக்கு. ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி நேர்மையா ஒப்புக்கிறது தான் முதல் படி. ஆமா, எனக்குள்ள ஒரு திருடன் இருக்கான், அதாவது கவனிக்கப்படாத என் மனசு இருக்குன்னு நாம ஒத்துக்கிட்டாலே போதும். அதுதான் மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி. அப்போ இந்த சிந்தனைய ஒரு நேரடியான கேள்வியோட முச்சிக்கலாம். இன்னைக்கு, இப்போ இந்த விழிப்புணர்வுங்கிற வெளிச்சத்தை வச்சு நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைக்கிற அந்த ஒரு தாழ்ந்த எண்ணம் எது? அது கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா அந்த எண்ணத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறதே அதை வெல்வதற்கான முதல் படி.